இந்த பிக்சரை ஒரு 2 செகண்ட் நல்லா பார்த்துக்கோ. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் மனசில் ஒரு எண்ணம் இருக்கா, இப்போ நீ உன்னோட 100% பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது பப்ளிக் எக்ஸாம்குள்ளே விழுந்து விழுந்து படித்து நான் சூப்பராக மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு உன் மைண்டுக்குள்ளே நீயே நிறைய நேரத்தில் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகும் போது உன்னை நீயே இப்படி சொல்லி எப்படி உன் மனசு மாற்றிட்டே இருக்கியா, தள்ளி போட்டுகிட்டே இருக்கியா? அப்போது கண்டிப்பாக இந்த வார்னிங் முழுக்க முழுக்க உனக்கு தான். ஃபஸ்ட்டு விஷயம், நீ இந்த இப்போது நடக்க போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குல்ல, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நீ ஒழுங்காக படிக்கலை, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90க்கு மேலே எடுக்கலை அப்படின்னா அப்போ பப்ளிக்கில் அதை எதிர்பார்க்காத. இல்லை சார், என்னால் அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக படிக்க முடியும், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது சார், நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணுவ. நீயே ஆசைப்பட்டாலும் சுச்சுவேஷன் ஒன்றை படிக்க விடாது. அதான் பிரச்சனை. அதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஃப்ராங்காக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் உன் கையில் வரப்போதில்லை. இந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் உன் கையில் வரும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஹாப்பியாவா இல்லை சேடாவா? வாட் டு யூ வாண்ட் டு ஃபீல்? அதை எனக்கு முதல்ல கமெண்ட் பண்ணு. நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறோம், எழுதி நம்ம கையில் பேப்பர் வரப்போகுது இல்லையா? வாட் டு யூ வாண்ட் டு ஃபீல்? யூ வாண்ட் டு பி ஹாப்பி இல்லை யூ வாண்ட் டு பி சேட்? என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கணும்னு தோணும் இல்லையா? அதை கமெண்ட்டில் சொல்லு. இப்போது நீ ஹாப்பியாக இருக்கணும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் மார்க்கை பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு அதில் நிறைய ஹேர்டல்ஸ் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய விஷயம் உங்களை எதிர்த்து உங்கள் கூட ஃபைட் பண்ண, உங்களை அப்போஸ் பண்ணி வரப்போகுது. அப்போ அதெல்லாம் என்ன சேலஞ்சுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எதிர்த்து சண்டை போட முதல்ல நீங்கள் ரெடியாக இருக்கியா? என்ன ஹேர்டல்னே தெரியாமல் முதல்ல நம்ம ஒரு வாருக்கு போகவே கூடாது. புரியுதா? அதை தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன், சரியா? ஆனால் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே நல்லா புரிஞ்சுக்கோ. திடீர்னு மேஜிக் மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் போய் உன்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போயிலேருந்து நீ ஆரம்பிக்கலைன்னா நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ராஜா. ஓகேவா? ஒரு விஷயம் என் ஹார்ட்டிலிருந்து சொல்கிறேன், நோ சாக்ரிஃபைஸ் நோ விக்ட்ரி. ஒரு சில விஷயங்களை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணாமல், தியாகம் பண்ணாமல் உனக்கு விக்ட்ரி கிடைக்காது. ஓகேவா? அப்போது என்னென்னலாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றத நீ முடிவு பண்ணிக்கோ. இப்போ நான் சொல்கிறதுல ஒரு சில விஷயங்கள் உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பொருந்தும். நமக்கு முதல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, தடைகள் இருக்குது, ஹேர்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஹேர்டலே உங்களுக்கு என்ன அப்படின்னா டைம் தான். இப்போது இது உனக்கு மிட் டேர்ம்லேயே நடந்திருக்கும். என்ன? எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி, எக்ஸாமுக்கு அதாவது நாளைக்கு காலையில் எக்ஸாம், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு படிக்கணும்னு ஒரு வெறி வருது இல்லை? ஆனால் உனக்கு நடந்திருக்கும் அது. நீ படிக்க உட்காந்தனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். நைட்டு 9 ஆகிடும், 10 ஆகிடும், 11 ஆகிடும். ஆனால் அந்த டைம்குள்ளே நம்ம என்ன படிக்கணும்னு நினச்சோமோ அதை படிச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொரு செகண்டும் சின்சியராக தான் படிப்போம். ஆனால் நீ படிக்க படிக்க டைம் இன்னும் வேகமாக போயிட்டே இருக்கும். படிக்கணுன்ற இன்டென்ஷன் இருந்தாலும் ஃபுல் போர்ஷனையும் உன்னால் படிக்க முடியாமல் ஒரு சாப்டர்லேயும் ஏதோ ஒரு கொஸ்டின், அதில் ஒரு வார்த்தை தான் உனக்கு புரிஞ்சிருக்காது, ஒரு ஸ்டெப்பு தான் தெரியாது. ஒரு நாள் ஃப்ரீயாக படிச்சிருந்தனா அன்றைக்கி அது எப்பயோ படித்து முடிச்சுட்டு இருப்பேன். லாஸ்ட் மினிட்ல ஐயோ அடுத்த கொஸ்டின் போகணுமேன்ட்டு இந்த ஒரு ஸ்டெப் புரியலன்னு அந்த கொஸ்டினை விட்டே போயிடுவேன். உன் கெட்ட நேரம் எத்தனை பேருக்கு அது எக்ஸாமில் வந்திருக்கு? ஒரே ஒரு கொஸ்டின், அதில் ஒரு ஸ்டெப் தெரியல, அவசரத்தில் படித்தோம், அவசரத்தில் இல்லையா? எக்ஸாமில் வந்துச்சா அந்த கொஸ்டின் அப்படியே விட்டு வந்தோமா? ஒவ்வொரு வாட்டியும் இப்போ படிக்க வேணாம் அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்கிற உன்னோட மைண்டு உங்ககிட்ட என்ன பண்ணும்? பேப்பர் வந்ததுக்கப்புறம் அப்போவே படிச்சிருக்கலான்னு அது மாறிடும் இல்லையா? அப்படியே உன்னை என்ன பண்ணிடும்? மாற்றி விட்டுரும், உன் மேலே பழி போட்டுரும். அதே மைண்டு தான் சொல்லியிருக்கோம் அப்புறம் படி அப்படின்ட்டு. இப்போ பேப்பர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லும்? நீ முன்னாடியே படிச்சிருக்கணும்னு உன் மேலேயே பழி போடும். இந்த வாட்டி உன்னோட ரொம்ப பெரிய எதிரி எது அப்படின்னா டைம். இப்போ இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கனா உனக்கு ஹாஃப் இயர்லிக்கு தயவு செஞ்சு டைம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு 15 நாள் இருக்கு, 18 நாள் இருக்கு, 15 நாள் இருக்கு கேரண்டியா. அப்போ இந்த 15 நாள் நீ என்ன செய்யணும்? கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணு. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஏர்லி. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் நான் படிக்கிறேன்னு உட்காராத. தயவு செஞ்சு இப்போவே ஸ்டார்ட் பண்ணு, ஏர்லியாக உடனே ஸ்டார்ட் பண்ணு, லேட்டே பண்ணாது. ஹேர்டில் நம்பர் 2 சிலபஸ்.
இப்போ மிட் டேர்ம்ல நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பு, 90 எடுத்திருப்பு, 95+ எடுத்திருப்பு. நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல கமெண்ட் போட்டீங்க, பேரண்ட்ஸ்லாம் கூட வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே. நிறைய பேர் 60ஸ்ல 70ஸ்ல இருந்தவங்களாம் 90க்கு வந்துட்டேன். ஆனால் இது மிட் டேர்ம் கண்ணா. மிட் டேர்மில் நீ 90 எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஹாஃப் எலியில எடு. 95+ ஹாஃப் எலியில எடு. மிட் டேர்மில் என்ன 2 சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் அவ்வளோதானே கொடுத்தாங்க. மொத்த புக்கில் இருந்து 4 சாப்டர் மட்டும்தான் டெஸ்ட் எழுதணும். ஹாஃப் எலியில முழு புக்கும் எழுத போகிறோம். இது பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ரிஹர்சல். பப்ளிக் எக்ஸாமோட ரிஹர்சல். ஃபுல் போர்ஷனை நீ முடிக்கணும். எப்படி முடிப்ப? அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். நீ உன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றனா நான் சொல்ற ஆர்டர்ல படி. புரியுதா? ஒரு சாப்டர் எடுத்தா அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா முக்கியமான கேள்வியும் படிச்சு முடிச்சிட்டியா பாரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் 5 கொஸ்டின் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். சயின்ஸுக்கு 5, சோஷியலுக்கு 5 இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஹவ் கிவன் 5. அப்போ அதை எடுத்து படி. வேதாந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உனக்கு இந்த சாட்டர்டே வரும். இது நிறைய பேர் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிடு. இது 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லு, சார் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் படிச்சிட்டேன், நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இதுக்கு தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன்னா நான் உனக்கு இந்த சனிக்கிழமை தரேன். ஓகே, இந்த சாட்டர்டே உனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். என் கூட வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி படிச்சிரு. மாடல் கொஸ்டின் பேப்பர் சாட்டர்டே வரும். அடுத்து நம்மளோட டெய்லி 1 டீடைல் சீரீஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணு. சோஷியல்ல உங்களுக்கு நிறைய டீடைல் ஆன்சர் இருக்குன்னா டெய்லி 1 டீடைல் சீரீஸை ஃபாலோ பண்ணு. இதையெல்லாம் பண்றீன்னா இந்த 2வது ஹேர்டில் உன்னால தாண்ட முடியும். சார் நான் இம்பார்ட்டன்ட்டை மட்டும் படிச்சிட்டா போதுமா, புக்ல மீதி இருக்கிற கொஸ்டினை படிக்கவே வேண்டாமா அப்படின்னா, ஏன்னா அந்த கேள்வி நீ கேட்பன்னு எனக்கும் தெரியும். இப்போ நான் ஓப்பனாகவே சொல்றேன், நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், வேதாந்த மாடல் கொஸ்டின் பேப்பர், இது 3 படிச்சுட்டீங்கன்னா உன் புக்கு ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக நீ கவர் பண்ணிடு. முழு புக்கு ஒரே ஸ்டேஜில் படிக்கிறதுக்கு பதிலாக 3 பிரித்து படிக்கிறோம், வேற வேற பேரில் படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே கிடையாதோ நான் அதெல்லாம் கூட எடுத்து வேதாந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் தருவேன். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வேதாந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் உனக்கு தரப்போறேன். புரியுதா? அப்போ இது எல்லாத்துக்குமே நீ ரெடியா இரு. இதை முடிக்கிறதுக்கு நீ ஃபுல்லா ஒன்னு நீயே ரெடி பண்ணிக்கும். அங்கத்தான பிரச்சனை அப்படின்னு. சார் நான் இதெல்லாம் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து போகுது சார். என் கையில் இருக்கிற மொபைலாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நான் வெளியே போய், அந்த ரெயின் ஹாலிடே எல்லாம் விட்டாங்கன்னா மழை பெய்யலனா பேட்டை தூக்கி நான் வெளியே போயிடுறேன் சார். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். நமக்கு வந்து என்ன இருக்கும், நிறைய 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 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதம். ஆனால் மொபைல் அடிக்ஷன், மொபைல் கேமிங், இல்லை பிசி கேமிங், நான் எக்ஸ்பாக்ஸில் கேம் விளாட்றேன், இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குது சார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸால டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உனக்கெல்லாம் ஒரு ஓப்பன் சேலஞ்ச். எவ்ரி 30 minutes ஒன்ஸ் நீ வீட்டில் இருக்க அப்படின்னா உன் பேரண்ட்ஸ் ஃபோனு இல்லை உன்னோட ஃபோன், எவ்ரி 30 minutes ஒன்ஸ் அதில் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கணும், அலாரம். ஒரு சில பேருக்கு ரிமைண்டர்னா என்னன்னு தெரியல. நான் போன வாட்டி ஒரு வாட்டி இதே சொன்னப்போ நிறைய பேர் ரிமைண்டர்னா என்னன்னு கேட்டேன். அலாரம். ஆனால் அந்த அலாரத்தோட பேரை என்னன்னு வச்சிடணும், நீ மார்க்கு கம்மியாக எடுத்துட்டு, பப்ளிக்கில் 10th நீ மார்க் கம்மியாக எடுத்துட்டு, அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும் மனசில், வாட் வுட் தே ஃபீல், அதை ரிமைண்டரா வை. நான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு என்ன தோணுதுன்றது அடுத்து. எனக்கு வந்து என்ன தோணி இருக்கும்னா, ஐயோ நான் ஆசைப்பட்டதை படிக்க முடியாது, நான் வாழணும்னு நினைச்ச ஒரு லைஃபை என்னால் வாழ முடியாம போயிடும் இங்கே நான் மார்க் எடுக்கலனா. அப்போ அது இந்த மாதிரி ஒரு ரிமைண்டரா வச்சுக்கும். சரியா? என்ன பண்ணும், எல்லாருமே அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் உனக்கு இது ஞாபகம் வந்துக்கினே இருந்ததுன்னா உனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஐயோ ஆமாம்ல அப்படின்னு தூக்கி போட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே இந்த ரிமைண்டர் வச்சு பழகு ஃபோனில். அடுத்த 15 நாளைக்கு இதை வை. நெக்ஸ்ட் 15 days ஒன்ஸ் ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீ டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். ஸ்டார்ட் ஆகிற அந்த முன்னாடி 10 நாள் இருக்குல்ல, அங்கே தான் டிஸ்ட்ராக்ஷன் வரும். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணு. அடுத்து ஹேர்டல் நம்பர் 4க்கு வரும். ஓகே, என்ன பிரச்சனைனா, நீ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போர்ஷன் நிறையா இருக்குல்ல, நிறைய போர்ஷன் இருக்கிறதுனால நீ 2-3 வாட்டி படிக்க வேண்டியிருக்கும். படித்ததே வந்து 2-3 வாட்டி, குறைஞ்சது 2 வாட்டியாவது படித்ததை படிக்கணும். ஒரு 5 மார்க் படிச்சுட்ட, சூப்பர், எழுதி பார்த்துட்டேன் சார் நான், சூப்பர் சார், ஆனால் எக்ஸாமில் மறந்துடும் கண்ணா. அப்போ 2வது வாட்டி அதை படிக்கணும் சார். ஆனால் மொதல் வாட்டி படிக்கவே டைம் இல்லை,
எப்படி சார் நான் 2வது வாட்டி படிக்கிறது நீ கேட்ப. அதுக்கு தான் இந்த ஹர்டில் 4 நான் உனக்கு சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் உனக்கு லைவ் கிளாஸ் எடுக்கிறேன், மேரத்தான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். இது இல்லாமல் 1 ஷாட் ரிவிஷன் பண்ண போகிறேன். இது இல்லாமல் என்னது 1 ஷாட் ரிவிஷன், மேரத்தான் லைவ். மேரத்தானில் வீக்கெண்டில் வந்துடும். சரியா? தயவு செஞ்சு இதெல்லாம் என் கூட வந்து அட்டன் பண்ணு. நீ ஏன் தனியாக படிக்க உனக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா நான் 10 நிமிஷத்தில் முடிச்சுத்தரேன். நீ 1/2 மணி நேரத்தில் பண்ணுற வேலையை என் கூட சேர்ந்து நீ 10 நிமிஷத்தில் முடி. ரீகால் பண்ணுறதுக்கு, திரும்ப 2வது வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீ மேரத்தான் செஷன் 1 ஷாட் செஷன்லாம் பார்க்கறது பெஸ்ட்டு. நீ என் கூட தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் எடுக்கிற டீச்சர் சொல்கிறது எனக்கு இன்னும் நல்லா புரியுது, தாராளமாக ஃபாலோ பண்ணு. அட் த எண்ட் ஆஃப் த டே நீ நல்ல மார்க் எடுக்கணுன்றது தான் இங்கே கோல். புரியுதா? அப்புறம் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு. இப்போ இன்னொரு குட்டி விஷயம், நீ மோட்டிவேட்டடாக இருக்க த்ரூ அவுட் திஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் தாண்டி நீ சூப்பராக மார்க் எடுக்கணும், அதுக்கு நீ மோட்டிவேட்டடாக இருக்க. நான் வந்து உனக்கு என்ன தரேன், உன் ஃபோன் வச்சுருக்க அப்படின்னா, ஏன்னா அங்கே தானே நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனே ஆரம்பிக்குது. நான் என் ஹார்ட்லேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நோ சாக்ரிஃபைஸ் நோ விக்ட்ரி. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 வால்பேப்பர் இதில் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு 4 வால்பேப்பர் தரேன். இனிமேல் ஃபோனில் மொபைலில் அதே வால்பேப்பராக வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீ ஃபோனை அன்லாக் பண்ணி அப்படி பார்க்கும்போதும் வேறு எதுக்கோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், கேம் விளாடணும், எதுக்கு தொட்டாலும் சரி, நோ சாக்ரிஃபைஸ் நோ விக்ட்ரி அப்படின்றது உன் கண்ணுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் படிக்கணுன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம், இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகிறது கம்மியாவது ஆகும். ஸோ இதை ஒரு சான்ஸாக எடு. சரியா? நான் இந்த வால்பேப்பர்ஸை என்ன பண்ணுறேன், இதே வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கும். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் கொடுத்துருக்க வார்னிங், ஒவ்வொரு வார்னிங்கையும் உன்னோட ஹார்ட்டில் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாமில் கரெக்டாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு, செகண்ட் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. யூ வில் நெவர் கெட் செகண்ட் சான்ஸ். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் சான்ஸ். அதனால் இதுதான் உன்னோட ஃபைனல் வார்னிங். ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்ஸில் சூப்பராக பண்ணணும் நம்ம. சரியா? குட் பை பசங்களா.